அனைவருக்கும் வணக்கம். தினமலர் நாளிதழானது ஒரு பொய் செய்திய தன்னுடைய நாளிதழ்ல வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், சோழ மண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் ஆர். வைத்திலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில போய் இணையப் போகிறாரு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் மூலியமாக நடைபெற்று முடிந்துவிட்டது. ஆர். வைத்திலிங்கம் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த சிகிச்சை முடிந்த பின்பு இந்த இணைப்பானது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொய்ய தன்னுடைய நாளிதழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க தினமலர் நாளிதழ். இது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தினமலர் நாளிதழுக்கும் இப்படிப்பட்ட பொய் செய்தியை பரப்பிய கயவர்களுக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏதோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று கொண்டிருப்பதாகவும், அந்த சிகிச்சை முடிந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல மன்னிப்பு கடிதம் கொடுக்க இருப்பதாகவும், அந்த மன்னிப்பு கடிதத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை மீண்டும் அவருடைய அணியில சேர்த்துக்கொள்ள இருப்பதாகவும் இப்படிப்பட்ட ஒரு பொய் செய்தியை பரப்பி இருக்கிறாங்க தினமலர் நாளிதழ். இது எனக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அண்ணன் சோழ மண்டலத்துடைய தளபதி முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர். வைத்திலிங்கம் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய வேளையில எடப்பாடி பழனிசாமி தரப்பு உடனே கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அண்ணன் சோழமண்டல தளபதி அவர்கள் எங்களுடைய அணிக்கு வர தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, அண்ணன் சோழமண்டல தளபதி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு 3000 3500 அடியாட்களை கூட்டி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த போலி பொதுக்குழுவுல சிங்க மாதிரி வந்து நின்று கர்ஜிச்சாருங்க அண்ணன் சோழமண்டல தளபதி அவர்கள். தனக்கு பதவி வேணும் என்பதற்காக அவர் கர்ஜித்தாரா? இல்ல தன் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்ஜித்தாரா? கிடையாது. உணரக்கூடிய தொண்டருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், தொண்டருடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கத்திற்காக அண்ணன் சோழமண்டல தளபதி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு இன்று வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் பயணம் செய்வார். விரைவில் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவாங்க. அந்த ஒன்றுபட்ட அதிமுகவில் தொண்டருடைய உரிமையை பாதுகாப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை விட்டுட்டு தங்களுடைய சுய இன்பத்திற்காக இது போல ஒரு பொய் செய்தியை பரப்பி ஒரு வதந்தியை கிளப்பி தொண்டர்களுடைய மன உறுதியை வந்து உடைச்சிடலாம். அப்படி உடைச்சிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை பூரா மன சோர்வடைஞ்சிருவாங்க. அதற்கு பின்பு நம்ம எப்படியாவது அந்த தொண்டர்களையும் அங்க இருக்கக்கூடிய பிற தலைவர்களையும் இந்த பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சுயலாபத்திற்காக இது போல ஒரு பொய் செய்தியை பரப்பி இருக்கிறாங்க. அந்த பொய் செய்திக்கு அண்ணன் சோழமண்டல தளபதி அவர்கள் முற்றுப்புள்ளிய வச்சுட்டாங்க. யாருங்க சோழமண்டல தளபதி அவர்கள்? அண்ணன் சோழமண்டல தளபதி அவருடைய அரசியல் வரலாறு தெரியுமா? இந்த போன்ற பொய் செய்திகளை பரப்பக்கூடியவர்களுக்கு அவருடைய அரசியல் பயணம் இதுவரை, இதற்கு முன்பும் சரி, தற்பொழுதும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் சரி, தர்மத்தின் பின்னாலும் விசுவாசத்தின் பின்னாலும் பயணித்துதான் அண்ணன் சோழமண்டல தளபதி அவர்களுடைய பயணம் இதுவரை இருந்திருக்கே ஒழிய துரோகத்தின் பின்னாலோ, துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கக்கூடியவர்கள் பின்னாலோ இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. ஆகையினால தினமலர் நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பொய் செய்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அதே போல வருத்தத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு அதிமுக தொண்டனாக எங்களுடைய கருத்தை பதிவிடுறோம். வரக்கூடிய காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கான மிகப்பெரிய பொற்காலமானது காத்து கொண்டிருக்கிறது. விரைவில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும். ஒன்றுபட்ட அதிமுக 2026 ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுவரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இது போல பொய் செய்தியை பரப்பி தாங்கள் வந்து மகிழ்ந்து கொள்ளலாமே ஒழிய அது இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே உண்மை செய்தியாக மாறாது மாறாது மாறாது. நன்றி, வணக்கம்.